வணக்கம் மக்களே, வெல்கம் டு யுவன் டெக் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன், 8வது ஊதிய குழுவின் லேட்டஸ்ட் அப்டேட். அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி 1, 2026 முதல் 8வது ஊதிய குழு லாகு ஆயிருக்கு. பட் இதுவரையும் கேபினெட் அப்ரூவல் கொடுக்காததால் எவ்வளவு ஃபிட்மென்ட் ஃபேக்டர் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கிடைச்சது. அதைத்தான் உங்களுக்கு இப்ப நான் ஷேர் பண்ண போறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகான் அமைத்து ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. பல லட்சம் குடும்பங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கும் மத்திய அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு குறித்து லேட்டஸ்ட் அப்டேட் தான். அதாவது விலைவாசி உயர்வு ஒரு பக்கம் நம்மளை வாட்டி வதைச்சாலும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு இப்ப ஒரு பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. ஆமாங்க, எல்லாருமே ரொம்ப நாளா காத்துட்டு இருந்த 8வது பே கமிஷன் தான். அதாவது 5-10% இல்லைங்க, கிட்டத்தட்ட 34% வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் உயரப்போகும் என்ற செய்தி வெளியாகி இருக்கிறது. ஸோ இது எப்போது முதல் அமலுக்கு வரும் அப்படிங்கிறத பத்தியும் பார்த்துடலாம். பொதுவாகவே மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஊதிய உயர்வு அமைக்கப்படும். அதுவரை 7வது ஊதியக்குழு நிறைவடைந்து விட்டதால் 8வது ஊதியக்குழு ஜனவரி 1, 2026 முதல் கொண்டு வர போறாங்க. பட் இதனால 49 லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் 68 லட்சம் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்களும் பொருளாதார ரீதியாக பயனடைவார்கள். ஸோ 7வது ஊதிய கமிஷன்ல பாத்தீங்க அப்படின்னா 2.57 ஃபிட்மென்ட் ஃபேக்டராக இருந்தது. ஸோ குறைந்தபட்ச அடிப்படை ஊதியம் 18,000 நிர்ணயிக்கப்பட்டது. தற்பொழுது 8வது ஊதிய குழுவில் இது 2.86 அல்லது அதற்கு மேலாக இருக்கலாம் என ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை விடுக்கின்றன. இதுக்கு கேபினெட் எவ்வளவு அப்ரூவ் பண்ண போறாங்க அப்படிங்கறது இது வரைக்கும் கிடைக்கல. ஒருவேளை 2.86 இருந்தது அப்படின்னா தற்பொழுதைய குறைந்தபட்ச ஊதியம் 18,000 வச்சுட்டீங்க. நம்ம 2.57 7வது ஊதிய கமிஷன் ஃபிட்மென்ட் ஃபேக்டரியை நம்ம எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 18,000க்கு 2.57 போட்டீங்கன்னா 46,260 ரூபாய். சோ இந்த கணக்கீட்டின் அடிப்படையில் அடிப்படை ஊதியம் 46,000 வரை உயர வாய்ப்புள்ளது. உங்களோட பேசிக் சேலரி 18,000 46,260 மாறப்போகுது. இது சராசரியாக 34% சம்பள உயர்வை குறிக்கும். அது இல்லாம சம்பளம் அதிகரிச்சா ஆட்டோமேட்டிக்கா டிஏ, வீட்டு வாடகைப்படி, ஹெச்ஆர்ஏ மற்ற அலவன்ஸ் எல்லாமே உயரும். இதுல யாருக்கு பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்கள் 49 லட்சம் பேர், ஓய்வூதியதாரர்கள் 68 லட்சம் பேர் பயனடைவார்கள். இது 1 ஜனவரி 2026 கணக்கிடப்பட்டு 18 மாசத்துக்குள் அறிக்கையை சமர்ப்பிக்கணும். ஒருவேளை அறிக்கையை சமர்ப்பிக்க தாமதமானாலும் புதிய சம்பளம் ஜனவரி 1, 2026 முதலே உங்களுக்கு தேதியிட்டு அரியர் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு தந்துருவாங்க. அது இல்லாம இதனுடன் சேர்த்து டிஏ, ஹெச்ஆர்ஏ, டிஏ பயணப்படி எல்லாமே தானாகவே உயரும். அதுவும் உங்களுக்கு அரியராக தருவாங்க. ஸோ பென்ஷன் புதிய ஊதிய குழு அமையும் போது ஊழியர்களின் நீண்ட கோரிக்கையான ஓல்டு பென்ஷன் ஸ்கீமும் கொண்டு வர வேண்டும் என அழுத்தம் அரசிடம் முன்வைக்கப்பட்டுள்ளது. இது ஓய்வூதியதாரர்களின் சமூக பாதுகாப்பை உறுதி செய்யும் ஒரு முக்கிய அம்சமானு சொல்லிக்கிறாங்க. அது இல்லாம தற்பொழுது பணவீக்கம், விலைவாசி உயர்வை சமர்ப்பிக்க இந்த 8வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளும் ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும் என்று சொல்லிக்கிறாங்க. இதுல ஒரு முக்கியமான குறிப்பு நான் சொல்லிடுறேன். இது எல்லாமே கணிப்புகள் தான். மத்திய அரசு யூனியன் கேபினெட்ல இதுக்கு ஒப்புதல் அளித்த பிறகே அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியாகும். இது அரசின் நிதிநிலை அறிக்கையை பொறுத்தே இதில் சில மாற்றங்களும் வரலாம். மத்திய அரசு ஊழியர்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் போது இந்த 8வது ஊதிய குழு இந்திய பொருளாதாரத்திலும் ஒரு புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ கேபினெட் எப்ப வரைக்கும் ஒப்புதல் அளிக்கலையோ அது வரைக்கும் இது நம்பக்கூடிய ஒரு உண்மையா இல்லையா அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகான் அமைத்தி ஆல் நோட்டிபிகேஷன் அமைத்த மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணி நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றலுக்காக ஸ்ரீ கிருஷ்ணா கப் சாம்பிராணியை பயன்படுத்துங்கள். தெய்வீக